Money Pechu right now. Am I live? Still not live. Yes. Now it's showing. Yeah, sure. Fabulous. So let's see if anyone joins our conversation today, Vishnu. First time. So people will be surprised. Hi Shivakumar. நம்ம சிவகுமார் எடிட்டர் சிவகுமார் சொல்றதா. எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், மீண்டும் மணி பேச்சில் பார்க்கறது மிக்க மகிழ்ச்சி. ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஆனந்த். ஆனந்த் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இது ஆனந்த் இல்லை, இது டெர்மினேட்டரும் இல்லை. இட்ஸ் மீ வினோத். நிறைய பேர் அவங்கள மீட் பண்ணும்போது கோயம்புத்தூரில், சென்னையில், பெங்களூரில் என்ன சொல்கிறீங்கன்னா, வாங்க மணி பேச்சில் வந்து பேசுங்க எங்களோட. ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ விஷ்ணு டிசைட் பண்ணார் வீக்கெண்ட் வில் டூ அ வேக் அப் செஷன் வித் வினோத். இதுதான் விஷ்ணுவோட ஐடியா. ஸோ விஷயம் ஆமாம், மண்டே போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு என் மேலே பழிய போடுங்கன்னு. ஏன்னா நல்லா போச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் கிரெடிட்டை. ஏன்னா இதுக்கு ரொம்ப மோசமாக போச்சு, ஆனால் திட்டாமிச்சிங்கன்னா டெஃபினட்டாக விஷ்ணு தலைமையில் கட்டிடலான்னு இருக்கேன். ஸோ என்ன பேச வந்திருக்கேன் இன்னைக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் போஸ்ட் நான் படித்தேன் லிங்க்டனில் அபவுட் ஹவு இப்போ வந்து 42 வயசு 44 வயசு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகிட்டு நிறைய பேருக்கு. நான் வந்து சின்னவனாக இருக்கும்போது 40s was looked as your best period of your career. அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ண போகிறீங்க. அப்போ தான் மேக்ஸிமம் மணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், கன்சாலிடேட் பண்ண முடியும், கரியர் க்ரோத் நிறையா இருக்கணும். இப்போ இருக்க உலகத்தில் வந்து அது ஆடுறது மாரி தெரியல. நிறைய பேருக்கு லே ஆஃப்ஸ் ஆடுது, ஃபோர்ஸ்ட் லே ஆஃப்ஸ், இல்லாட்டா ஏர்லி ரிட்டையர்மெண்ட், நோ ஆப்ஷன். ஸோ அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். அது ஆடுதுன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன பிளான் வச்சுக்கணும், இது வந்து தான் அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம ஃபைனான்ஷியலாக ரெடியாக இருக்கோமா, வேலை போச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆஃபீஸில் பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்கவங்க வேலை போச்சு, இல்லைனா தெரிஞ்சவனுக்கு வேலை போச்சு, உள்ளே தெரியுது இது எனக்கு ஆனாலும் ஆகலாம், இது ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே செய்யலையே, நான் ஹோம் லோன் வச்சுட்டுருக்கேனே, 2 குழந்தைங்க வந்து ஸ்கூலில் இருக்காங்க, எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், அப்பா அம்மா இருக்காங்க, வயசான அப்பா அம்மா, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், அதுமாரி ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ செய்யலான்னு வந்திருக்கேன். சரிங்களா, பயப்படாதன்னு சொல்கிறதுக்கு தான். நான் வந்து இப்போ ஒரு 5 விதம் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. பேசிக் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கோம். இதுமாரி ஒரு ஃபோர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், ஒரு லே ஆஃப் ஆகலாம், அது வந்து ஒரு பயமாக இருக்கலாம். அந்த பயத்தினால தான் நம்ம இப்போது திடீர்னு ஐயோ பிளானே இல்லையே, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலையே, இஎம்ஐ இருக்கே, அது தோணுது. எனக்கு புரியுது, இதுமாரி பேனிக் நிறைய பேருக்கு ஆகிருக்கு. நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், கோயம்புத்தூரில், மதுரையில், சென்னையில், பெங்களூரில். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் பிளான் வந்து சர்வைவல் பிளான். சரிங்களா, ஸோ பயப்படாதீங்க. இந்த வீடியோ விஷ்ணு நான் சேவ் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கேளுங்க, உட்காந்து எழுதிக்க வேண்டாம் சர்வைவல் பிளானை. இந்த லைவ் வீடியோ காணாமல் போயிடும் வேண்டாம், சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்புறமா உட்காந்து பொறுமையாக திருப்பி கேட்டு அந்த பிளானை எழுதிக்கிங்க. ஆனால் இப்போதைக்கு கேளுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கால்ட் ஆடிட்டிங். ஆடிட் எவ்ரி திங். அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு ரூபாவும் இங்கே போடுறதுன்னு எழுத ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்கள் சேல்ரி இங்கே போடுறதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சர்வைவல் பிளான் என்னென்னா, இனியிலேருந்து இம்மீடியட்டாக இங்கே ஒரு ரூபா போடுறது, 2 ரூபா போடுறதுன்னு எழுத ஆரம்பிச்சிங்க. அன்னெசரி எக்ஸ்பென்சஸை இம்மீடியட்டாக கம்மி பண்ணுங்கள். அன்னெசரி எக்ஸ்பென்ஸ்னால் என்னது சார் அப்படின்னு நினைக்கலாம். இதுமாதிரி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா நீங்கள் இன்னும் சேவ் பண்ண ஆரம்பிக்கல. சேவ் பண்ணிட்டா நீங்கள் இதெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் இது இன்னும் சேவே பண்ண ஆரம்பிக்காமல், இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல், எமர்ஜென்சி ஃபண்டு பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்தமாரி செலவுலாம் தேவையில்லை. இதெல்லாம் லக்ஸரி இஎம்ஐஸ் எல்லாம் நிறுத்துங்க. தேவையில்லாத இஎம்ஐஸ் எல்லாம் இதர் கட்டி மூடி வெளில வந்துடுங்க, இல்லாட்டா எடுக்காதீங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் நினச்சி இந்த பெரிய பர்ச்சேஸ் எல்லாம் தள்ளி போடுங்க.
ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தணும். ப்ளீடிங் ஆஃப் த மணியை வந்து நிறுத்தணும். இந்த ப்ளீடிங் ஆஃப் த மணியை ஃபஸ்ட்டு நிறுத்தினா தான் கொஞ்சம் மனசு ஓகே காம் டவுன் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து ஆடிட் பண்ணுங்கள். ஒரு ரூபாவும் எங்கே போகிறதுன்னு பார்த்து அதை நிறுத்துங்க. ரெண்டாவது ஸ்டெப், எமர்ஜென்சி ஃபண்டை பில்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 lakh ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 1 lakh ரீச் ஆகிடுதுன்னா 6 months எக்ஸ்பென்சஸை எடுத்து வைங்க. சில பேருக்கு 1 lakh 6 months எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் ரொம்ப லக்கி. அப்புறம் நீங்கள் ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 42 வயசில் 1 lakh எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கவே சான்ஸ் இல்லை. முஞ்சி போனால் நீங்கள் 42 years 45 years இருந்தீங்கன்னா உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 2 குழந்தைங்களோட வீட்டு வாடகையோட எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs 2.5 lakhs பக்கத்தில் மினிமம் இருக்கும். ஸோ ஒரு 6 மாதம் 1 lakhலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக பில்டப் பண்ணி ஒரு இதுக்கு வாங்க. 6 months எக்ஸ்பென்ஸ் சேவ் பண்ணி வச்சுருங்க. அந்த பணத்தை எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுன்னு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு நல்ல லிக்விட் ஃபண்டில் போட்டு வைங்க. அந்த லிக்விட் ஃபண்டு நிறைய ஃபண்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா என்கிட்ட வாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்து என்னை கேட்ச் பண்ணுங்கள். 1-on-1 பேசுவேன். அப்போ நான் வந்து லிக்விட் ஃபண்ட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுமாரி லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணி வைங்க 6 months எமர்ஜென்சி ஃபண்டை. ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 4%, 3%, 5% அது வந்து ப்ளீடிங் யூ. ஸோ லிக்விட் ஃபண்டில் இருந்ததுன்னா இட்ஸ் ஹைலி லிக்விட். இட் கிவ் ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அங்கே பார்க் பண்ணி வைங்க. இதோட செகண்ட் ஸ்டெப் ஒரு கோல் என்னென்னா டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ராத்திரி தூங்கும் போது நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் தான் கோல். வேறு ஒரு கோலும் கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பென்சஸை நிறுத்திட்டோம். ரெண்டாவது வந்து இப்போது எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதோட கோல் என்னென்னா நீங்கள் ராத்திரி நல்லா தூங்கணும். இந்த தூக்கம் இல்லாத ராத்திரியை நிறுத்தணும். ஏன்னா எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உங்கள் ஹெல்த் கையில் இல்லாட்டா ஸ்ட்ரெஸ்லால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி உங்கள் ஹெல்த்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு தான் வாழுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை லோவர் பண்ணுறது தான் ஸ்டெப் 2. எப்படி ஸ்டெப் லோவர் பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெஸ்ஸை லோவர் பண்ண போகிறோம்னா எமர்ஜென்சி ஃபண்ட் 1 lakh ஸ்டார்ட் பண்ணிட்டு மெதுவாக 6 monthsக்கு வி கோ டு தேர்ட் ஸ்டெப். இது முடிச்சிட்டிங்கன்னா தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். இங்கே தான் வி ஸ்டார்ட் டூயிங் சம்திங் நோன் அஸ் இன்கம் டைவர்சிஃபிகேஷன். இன்கம் டைவர்சிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் யோசிக்காதெல்லாம் நம்ம யோசிக்க போகிறோம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ASIPL. Why are you scaring? I'm not scaring you. இன்வெஸ்டிங்கில் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இப்போ என்ன சொல்லுவோன்னா எங்கள் அண்ணன் இப்போ என்ன சொல்லுவேன்னா we don't worry about crisis, we prepare for crisis. So this is preparing. இது நடக்குது மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு நடக்குது போகிறது. ஆனால் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஸ்டெப் 3 இன்கம் டைவர்சிஃபிகேஷன். ஸோ இன்கம் டைவர்சிஃபிகேஷனில் வந்து என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் how to create other streams of revenue. Freelancing, consulting. நீங்கள் வீக்கெண்ட் கிளாஸஸ் எடுக்கலாம். சரிங்களா? என்ன மாரி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இருக்க ஆசட்ஸ்லாம் ரெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, நீங்கள் அந்த காரை யூஸே பண்ண மாட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறீங்க. திங்க் ஆஃப் டெஃபினெட்லி புட்டிங் இட் ஃபார் ரெண்ட். கேமராஸ் நிறைய பேர் என்ன மாரி தேவையில்லாமல் நிறைய கேமராஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வாடகை கொடுமான்னு பாருங்கள். சரிங்களா? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து காலியாக இருக்குது, மேபி நீங்கள் ஒரு Airbnb-யாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஏன்னா உங்களுக்கு 42 years ஆகிடுது. நீங்கள் வந்து 20 Gen Z-லாம் இல்லை. யூ ஹேவ் அ பேஸ். அண்ட் ஒரு 20 years-ஆக நீங்கள் நிறையா குப்பையை சேர்த்து வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணாமே. ஸோ அப்படி நீங்கள் அதை லெவரேஜ் பண்ணலான்னு யோசிக்கும் போது உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். ஏன்னா பயம் போயாச்சு இப்போ. ஏன்னா நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டீங்க, 0 இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், இனிமேல் நான் அப்படி இல்லை போல், எக்ஸ்பென்சஸை நிறுத்திட்டீங்க, பணம் ப்ளீடிங் நிறுத்திட்டீங்க, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இப்போ ப்ரோஆக்டிவாக இருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதுமாரி யோசிக்காமீங்க. ஸோ இதில் என்ன பாயிண்ட்னா கம்பெனி சேலரி நின்னாலும் உங்கள் இன்கம் நிற்காது. அதுதான் இதோட கோல். ஸ்டெப் 3 கோல் என்னென்னா சேலரி நின்னாலும் இன்கம் நிற்காது. ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கு தான் நான் சொல்ல விதலாம். ஃப்ரீலான்சிங், கன்சல்டிங், வீக்கெண்ட் கிளாஸஸ், யூடியூப் சேனல் எல்லாம் கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுன்னா வில் ஸ்டார்ட் க்ரியேட்டிங் another source of income. ஸோ அதுவும் வில் ஸ்டார்ட் ஹெல்பிங் யூ. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 4th ஸ்டெப்புக்கு வருவோம். 4th ஸ்டெப் தான் தேர்ட் ஸ்டெப்போட பில்டப். அப்ஸ்கில்லிங் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்.
நிறைய பேர் என்னென்னா நம்ம நினச்சதே பார்த்தது கிடையாது. நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகும், நம்மளே ஒரு தனியாக ஒரு கன்சல்டன்சி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போம், யோசிச்சதே கிடையாது. ஏன்னா காலேஜ் படிச்சிட்டோம், ஒரு வேலை சேர்ந்தோம், எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறிடுவோம், ப்ரமோஷன் வாங்கி எப்படியாவது ஒரு மேனேஜர் ஆகிட்டு அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போயிடுவோம். ஆண்டர்ப்ரனர்ஷிப்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுருந்துருப்போம். அதெல்லாம் டூ ரிஸ்கி, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. செய்ய முடியும், நீங்கள் யோசிச்சதில்லை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஆண்டர்ப்ரனர் மாரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்ஸ்கில் எப்படி பண்ண முடியும்? ஸோ ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால். சரிங்களா? உங்கள் சொந்த பணம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், லோ ரிஸ்க் வெஞ்சர்ஸ் யோசிங்க. There's lots of ideas, cloud kitchen, lots of these ideas are there. So the point is to start small. நிறைய சைட் கிக்ஸ் பண்ணுங்கள். வீக்கெண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பர்சன்னா வித் செட் ஸ்கில்ஸ், உங்ககிட்ட மார்க்கெட்டபிள் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் அஃபிலிசியேஷன் தரலாம், இல்லைனா நீங்களே கோர்சஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் ஐடியாஸ் ஐம் திங்கிங் ஆஃப். நான் சும்மா எழுதி வச்சுருந்தேன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னெல்லாம் நான் செய்யலான்னு. ஸோ என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். சைட் கிக்ஸ், ஸ்பான்சர்ஷிப், கோர்சஸ். சரிங்களா? நீங்கள் உடனே சொல்லலாம், நீங்கள் ஆனந்த் ஒரு தம்பி வினோத் உங்களால் இது ஈஸியாக செய்ய முடியும். நாங்களும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ Saranya Kumaraswamy is saying, I am not interested in entrepreneur. Yes, Saranya Kumaraswamy, எல்லாருக்கும் இந்தமாரி மைண்ட் செட் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வேலை போகாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஆனால் வேலை போகிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பிக் அ ஸ்கில் விச் யூர் அப்ஸ்கில்லிங் நீங்கள் பண்ணும்போது, விச் இஸ் ரிசெஷன் ப்ரூஃப் அண்ட் ஆல்சோ எம்ப்ரேஸ் ஏஐ. எல்லோரும் நீங்கள் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் டு ஏஐ வச்சுருக்கீங்க. அந்த ரெசிஸ்டன்ட் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றியே ஆகணும். ஏஐ ஹேஸ் டு பி பிக் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். சரிங்களா? ஸோ ஏஐயை வந்து எம்ப்ரேஸ் இட். அதே ஒரு அப்ஸ்கில்லாக இருக்கலாம். ஏன்னா ஏஐ இஸ் சம்திங் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் டு நாட் நோ ஹவு டு யூஸ் அண்ட் யூஸ் ப்ராப்பர்லி. ஸோ நீங்கள் வந்து ஏஐ கற்றுன்னு காமிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி அ கிரேட் டூல். இட்ஸ் லைக் யூஸிங் எ கால்குலேட்டர். ஸோ திங்க் ஆஃப் தட், ஹவு டு எம்ப்ரேஸ் ஏஐ. இதெல்லாம் பண்ணி பிறகு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஸ்டார்டிங் டு கம். கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சுடுது. உங்கள் வேலை போனாலும் யூல் பி ஃபீலிங் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். யூ வில் பி ஸ்லீப்பிங் பெட்டர். தென் வி கம் டு த ஃபைனல் ஸ்டெப் விச் இஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அதான் மணி பேச்சு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர். அதனால தான் இன்வெஸ்டிங் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு. நிறைய பேர் ரொம்ப லக்கி. ஏஜ் 30, 35, 40 வேலை இன்னும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 years பேக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ணன் சேனல் பார்த்துட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் செட் குஷன் இருக்குது. நிறைய சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் there's lots of new people joining our group every day. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாங்க, ஃபஸ்ட் டைம் இந்த வேலை போயிடுது. இப்போ நான் என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட் யாரோ சொல்லியிருக்காங்க, ஆனந்த் சார் வீடியோவை பாருங்கள், அவர் சொல்லதை கேளுங்க. ஸோ அவாக்க தான் அந்த ஃபஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ். நீங்கள்லாம் கிராஜுவேட் பண்ணிட்டீங்க ஆனந்த் கிளாஸ்லேருந்து, ஆனந்த் காலேஜ்லேருந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈக்விட்டி, ஸ்மால் ஈக்விட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இட்ஸ் கிரேட். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஈக்விட்டினா நான் நிறையா போடணும் மாதம். தேவையில்லை. நீங்கள் 40 வயசு 45 வயசு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு வேலைக்காரி இருக்கலாம், டிரைவர் இருக்கலாம், சமயக்காரன் இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஆவரேஜ் டிரைவர் சேலரியே வந்து 25,000 to 30,000 rupees. ஒரு வேலைக்காரியோட சேலரி வந்து 8,000 to 10,000 rupees. சமயக்காரன் வந்து 10,000 ரூபா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா your investment plan should be another person you're employing. அதுமாரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. What will be ideal is வந்து if you're able to let go of these additional, நானே வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நானே வந்து காலையில் இருந்து சமைக்கிறேன், lower your cost because you don't have the cushion. Cushion இருக்குன்னா yes, you can afford to have a driver, you can afford to have servant, cook. பட் இவ்வளோ நாள் நான் குஷனே செய்யாமல், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் ஜீரோவில் இருக்கேன்னா, then please consider for a while, 1 year, 2 years, not having servant, driver, cook. You learn to do driving, cooking, cleaning your house yourself. Upskilling, அதே ஒரு அப்ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ யூ லோவர் தட். நினச்சி பாருங்க, அதே வந்து ஒரு 40,000-50,000 rupees மந்த்லி சேவிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு, which you can take and invest. ஏன்னா to reach 1 crore it's not difficult. நீங்கள் மாதம் 10,000 ரூபா போட்டிங்கன்னா, அப்புறம் வருஷம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, சரிங்களா, ஒரு 18 yearsல நீங்கள் ஒரு 1.75 crores வந்துடுவீங்க.
இஃப் யூ 42 years old, பை த டைம் நீங்கள் 60 வயசு வரத்துக்குள்ளே உங்கள் கையில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 crores வந்துடும். 10,000 ரூபாய் போட்டுட்டே போய் வருஷம் நீங்கள் அந்த பர்சனுக்கு நீங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் இதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹிட் ஆல்மோஸ்ட் 2 crores. லெட்டலோன் உங்ககிட்ட அப்பப்போ லம்சம் வரும்போது போனஸ் வரும்போது அதையும் நீங்கள் தூக்கி பாண்டில் போடும்போது யூ வில் ரீச் தேர். ஸோ இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஆமாம், வேலை போனால் கஷ்டம்தான். ஏன் போச்சுன்னு தெரியல, போயிடுது வேலை. ஆனால் ஒரு பிளான் கையில் வச்சுருந்தா டெஃபினெட்லி it is not the end of the world. So preparedness is the key thing in life. It is not doing the investment, it is not doing anything else other than prepared ah irukadhukku. And when you see pocketla irukavanga vela poraduna adu vandu it is a calling. Tell you that there is no security in your job also. neenga velaiya super ah seiyalam, enna vena irukalam, ana vela poradhukku vaaipu irukku. ஏன்னா அந்த உலகம் இப்போ இப்படி இருக்குது. ஏஐ மற்றனாலையும் இல்லை, ரிசெஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், யூனோ லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர் ஒரு வேலை போகிறதுக்கு. இப்போது ஸ்லோ டவுன் இஸ் ஹேப்பனிங். எக்கானமிஸ் ஆர் ஸ்லோயிங் டவுன். ஏன்னா ட்ரம்ப் பண்ண இதனால டேரிஃப் கூத்துனால இன்னும் ஸ்லோ டவுன் ஆகின்னு தான் இருக்குது. வலி முதுவாக தான் தெரியும், உப்பு வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தான் இந்த வீக்கெண்ட் with Vinod, weekend wake up with Vinod live. So every weekend, Saturday morning, I'll try and make this a habit where inga meri vandittu ungala vandu or conversation. Yes, in Chennai, Marina Beach, Besanagar Beach, usually in the mornings is what I meet up. I was doing that 2-3 மாசம் முன்னாடி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து என்ன எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ திருப்பி சென்னை வந்துட்டேன். ஹோப்ஃபுல்லி இப்போது இனிமேல் நான் இங்கேயும் எங்கள் அண்ணன் இழுத்துன்னு போக மாட்டேன். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் மீட் அப் வித் ஆல் ஆஃப் யூ இன் மரீனா பீச் அண்ட் பெசனகர் பீச் ஆல்டர்னேட்டிங். ஸோ ஐல் ட்ரை அண்ட் டூ தட். சரிங்களா? இப்போ வந்து வேறு ஏதாவது கேள்வி இருக்குன்னா நான் இவனை கூப்பிட்றேன், விஷ்ணுவை. உங்கள் கேள்வியை ஹோப்ஃபுல்லி இஸ் மேட் எ லிஸ்ட் அண்ட் ஹீல் பி ஏபிள் டு டெல் மீ சம் questions you guys have asked which I'll try and answer. This is the ticker is running too fast for me to pick up the questions. Let me ask Vishnu if Vishnu is able to pick up some of the questions. Vantar Vishnu. என்னடா அத கேள்வி உன்னால பிக் அப் பண்ண முடியுதா? HDB Financials IPO என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. IPO நான் தொட மாட்டேன். இந்த IPO இப்போ டாடா கேபிட்டல் IPO வந்து நான் தொடரல. ஏன்னா இப்போதே இருக்க கிரே மார்க்கெட்டில் விலை எங்கேயோ போயின்னு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. அந்த ரெட் ஹேரிங் வரணும் கையில், அதை ஃபுல்லாக நான் படிக்கணும். அதை படிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருந்து அவங்க வந்து கொடுக்க ப்ரைஸ், யூஸ்வலி ஐ பிலீவ் டாடா வில் கிவ் கரெக்ட் ப்ரைஸ் ஃபார் IPO. ஸோ நம்ம மாரி பிகினர் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள அவங்க கம்பெனிக்குள்ளே வர முடியும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அட்லீஸ்ட் தாத்தா இருக்க வரைக்கும் அப்படி இருந்தது. ரத்தன் தாத்தா இருக்க வரைக்கும் IPO ப்ரைஸிங் வந்து இப்பயும் ஃபேராக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் அந்த டாட்டா குடும்பம் வந்து இதுமாரி தான் ஃபேர் ப்ரைஸிங் கொடுப்பாங்க IPOக்கு நம்பி we'll have to wait and watch. Because right now the price in grey market is skyrocketing for Tata Capital. And already launch பண்ணும்போது வைர ஊசியாக லான்ச் ஆகிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பாக்கி IPOலாம் நான் ஒன்றுமே தொடர்றதில்லை. ஏன்னா IPOவில் என்ன பிரச்சனை நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இன்ஃபோசிஸ் காலத்தில் IPO போடும்போது அவங்களுக்குலாம் வேறு இடமே கிடையாது பணம் போய் கேட்கறதுக்கு. ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் மார்க்கெட்டில் போய் உங்களை மாரி ஆளுங்கக்கிட்ட தான் போய் ஒரு IPO போட்டு 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்று நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட கதையை சொல்லி உங்களை நம்ப வச்சு நான் வந்து பணம் வாங்குவேன். உப்பா நாடு தான் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ்லாம் வந்ததுனால அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்க. அவங்க ஒரு நல்ல ஐடியா இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வாங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து கம்பெனி நல்லா வளர்த்துட்டு அவங்க எக்ஸிட்டுக்காக நம்மக்கிட்ட வராங்க. ஸோ நம்மக்கிட்ட எக்ஸிட்டாக வரும்போது நம்மக்கிட்டேருந்து இவ்வளோ அதை பணம் நம்ம கையிலேருந்து பிடுங்க முடியுமோ பிடிங்கன்னு போகிறாங்க. அதனால தான் எங்கள் அண்ணன் இப்பயும் IPO தொடாதீங்கிறீங்க. அதனால் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல IPO இருந்தால் அஃப்கோர்ஸ் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், எங்கள் அண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணுவார். நாங்களும் அவங்கக்கிட்ட வந்து பாருங்கன்னு எல்லாரையும் இருப்போம். அதுமாரி இப்போ IPO எங்கேயும் காணும். அதனால தான் தொடருது. அடுத்தது விஷ்ணு. காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷர் எப்படி இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது? காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல கேள்வி. நிஷாந்த்ன்றவர் கேட்டிருக்காங்க. ஆமாம், நிஷாந்த்
ஃபஸ்ட்டு நீ காலேஜ் முடிச்சிட்டேன்னா கையில் ஒரு வேலை பிடிச்சிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஹெல்த் இன்சூரன்ஸை செஞ்சுக்கோ, சரியா? அப்புறம் ரெண்டாவது, உங்கள் அம்மா அப்பா வந்து உன் மேலே டிபெண்ட்டாக இருக்க போகிறாங்க. நீ வந்து உன்னை கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுட்டு இருக்க கடன்லாம் வாங்கி உன்னை படிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பணம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போயிடும், அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா உன் மேலே டிபெண்ட்டாக இல்லை, நீ இண்டிபெண்ட், உங்ககிட்ட பணமே தேவையில்லை, உன் சம்பளமே தேவையில்லைன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நீ போஸ்ட்போன் பண்ணலாம். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட், அதை எடுத்துடு. அதுக்கப்புறம் கோல்டு சரி, ஒரேடியாக 200 கிராம் ஒன்றால் சேர்க்க முடியாது. ஸோ அப்பப்போ வச்சுக்கோ, ஒரு 2 months 3 months 1 கிராம் வாங்குவேன் அப்படின்னு வாங்கி ஒரு கோல் செட் பண்ணிக்கோ. அதுக்கு தனியாக ஒரு உண்டியில் பணம் போட்டுன்னு போ. ஸோ அந்த கோல்ட் பீஸே வாங்கலாம். கோல்ட் பீஸை வாங்கிட்டு அதை வந்து 1 கிராம் கோல்டு சேர்கிற பிறகு அந்த கோல்ட் பீஸை விற்றுட்டு 1 கிராம் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிக்கோ. ஸோ ஒரு 200 கிராம்ஸ் ஃபிசிக்கல் கோல்டு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சேர்த்துட்ட பிறகு தென் யூ கேன் லுக் அட் இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ணா சொல்ல பட்டாஸ் லிஸ்ட்டை நீ டைரெக்டாக வாங்க ஆரம்பிக்கணும். அதுவும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கு. ஒரே டே தூக்கி எல்லா சம்பளத்தையும் ஃபஸ்ட் டேயே போய் மார்க்கெட்டில் போடாத. தட்ஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் சாரி விஷயம் கரெக்டாக இருக்காது, கன்சிடர் பண்ணுங்க, சரியா? நானா வாங்கலாம், சரியா? நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் நான் பேசுகிறோம். ஸோ நான் வாங்குவேன், நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், சரியா? அப்படியே கன்சிடர் பண்ணுங்கள். ஈக்விட்டி மார்க்கெட்டில் சொன்ன பட்டாஸ் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுங்கள். இதுமாரி படிப்படியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க ரன்வே வந்து ரொம்ப பெருசு. ஒரு 40 வயசு 50 வயசுலேயே உங்ககிட்ட பணம் கஷ்டம் இருக்காது. ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் சொன்னது மாரி இந்த ஜிம் கேரி சொன்னார், அவர் எல்லாரும் பணக்காரனானு ஆசை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும், பணத்தில் அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் வந்து பணத்தை பார்த்து ஒரு அர்த்தம் தேடின்னு போகிறோம். இவ்வளோ கோடி பணம் என்கிட்ட எடுத்தால் நம்ம வாழ்க்கை எல்லாம் சரியாக போயிடும். அது உண்மை இல்லை. ஒரு 5 minutes சரியாக இருக்கும், அப்புறம் உன்னோட புத்தி வந்து ஆரம்பிக்கும், இப்போ என்ன செய்யுது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் ஒன் திங், மணி இஸ் ஒன் திங். மணி வில் நாட் கிவ் யூ மீனிங். மணி வில் கிவ் யூ ஃப்ரீடம் டு திங்க். பட் மீனிங் இஸ் சம்திங் நீங்களே கண்டுபிடிக்கணும். ஐடி செக்டார்ல ரெசெஷன் வந்துருச்சா? நியூ ஜாப்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் கிடைக்கிறது இல்ல. ஸோ ஆர் வி இன் ரெசெஷன் பர்டிகுலர்லி இன் ஐடி? பாலகணேஷ் கிருஷ்ணமூர்த்தி. நம்ம வந்து டெவலப்பிங் எக்கானமி, சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம பர்பெச்சுவலாக ஒரு ரெசெஷன் மாரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதான் நான் இந்த வீடியோ பண்ணதே வந்து இந்த வீக்கெண்ட் என்னென்னா 40 is the new 60. எல்லோரும் நினச்சிருந்தோம் 60 வயசு ஆனால் தான் நம்ம ரிட்டையர் ஆகும். அது நம்ம அப்பா காலத்தில். நம்ம காலத்தில் இப்போ ஐடி ஜாப்ஸ்னால 40 வந்து இஸ் pretty much ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு ஆகுது. நீங்கள் அது உங்களுக்கு ஆகட்டா, நீங்கள் ரொம்ப கொடுத்தடிச்சவங்க, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட், யூ ஹேவ் சர்டன் ஸ்கில்ஸ், எங்கள் கிட்ட கிடையாது, ஜென்ரல் பாப்புலேஷன் கிட்ட, அதனால நீங்கள் இன்னும் இருக்கீங்க. ஆனால் 40 is lot of pressure on the age of between 40 to 45. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசெஷன் வேலை போடுறது வந்து தட் டூ ஐடியில் ஐட்ரேஷன் இஸ் வெரி ஹை. வந்து போயிட்டே இருக்குது வேலை, ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது ஃபோர்ட்ரான், கோபால்ட், C++, அதுமாரிலாம் உட்காந்து தடவிடணும். இப்போ வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள் எனிமோர். அஃப்கோர்ஸ் லாஜிக், எஸ், லாஜிக் இம்பார்ட்டண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக், கம்ப்யூட்டர் லாஜிக் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் கோடிங் நாங்கள் பார்க்கறதுலாம் போயாச்சு. நீங்கள் படித்ததே இப்போ வந்து போயின்னு இருக்கு. ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி த ஒன்லி வே டு இம்ப்ரூவ் இஸ் டு கீப் அப்ஸ்கில்லிங். ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும், நான் என்ன கோர் வேலை செய்கிறேன், அதில் ஏஐ நான் எப்படி யூஸ் பண்ண முடியும், நான் எங்கே வந்து ஸ்கில்லை நான் அப்ஸ்கில் பண்ண முடியும், க்ரோத் எங்கே இருக்குன்னு இப்பயுமே பார்த்துட்டு இருக்கணும். யூ கேன் நாட் அஃபோர்ட் டு சிட் டவுன். நீங்கள் உட்காந்துன்னு அப்படின்னு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா யூல் பி லாஸ்ட். ஸோ கான்ஸ்டன்ட்லி யூ ஹேவ் டு கீப் அப்ஸ்கில்லிங். நான் ஒரு ரன்னிங் ரேஸில் இருக்கேன், எப்படி நான் முன்னாடி போயிட்டே இருக்கணும்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா அழிஞ்சிடுவீங்க. ஸோ தட் இஸ் மை அட்வைஸ், கீப் அப்ஸ்கில்லிங். பட்டாஸ் லிஸ்ட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். இந்த வீக் சாட்டர்டே சண்டேவே, அடுத்த வீக் சாட்டர்டே சண்டேவே ஆனந்த் சார் வச்சு பட்டாஸ் லிஸ்ட் அண்ட் ஃபியூ செட் ஆஃப் செக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பட்டாஸ் லிஸ்ட்டு அதே லிஸ்ட்டு தான். உங்களுக்கு போர் அடிக்குது, அதனால தான் நீங்கள் ஏதோ புதுசாக அதை நாங்கள் ஏதோ வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க. ஒரே இடம் புதுசு கிடையாது. நான் வந்து இப்பயும் என்ன பேசியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்கேன் தான் நான் இன்னும் வாங்கிட்டு இருக்கேன். அதே நாட்கோ, அதே டாக்டர் ரெட்டி தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அதே ஐடிஎஃப்சி பேங்க், சவுத் இண்டியன் பேங்க், கர்நாடகா பேங்க், டாட்டா மோட்டார்ஸ். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து நான் ஏதோ
சீக்ரெட்டாக இருக்குது, வேறு ஏதோ புதுசாக முடியாது. சரிங்களா? ஏன்னா இவ்வளோ கம்பெனிலே ஒரு 10 கம்பெனி 15 கம்பெனிக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது மேலே கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கம்பெனி உருப்படுதா இல்லையான்னு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் ஒரு 10 to 15 கம்பெனிஸ் போதும். அது வந்து அப்பப்போ வரும்போது லிஸ்ட்டில் ப்ரைஸில் வரும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டண்ட், டைவர்சிட்டி இம்பார்ட்டண்ட் இல்லை. சரிங்களா? ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணது மாரி, you want to be the same person spending lots of time, more time, so you build relationship. If you keep meeting different people every day, you will not form relationship. Life வந்து பிஸியாக இருக்கும், ஆனால் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகாது. If you meet the same person over and over again, friendship, whatever you want to be in a relationship, that is what is important. So we are building relationship with these companies long term. அதனால தான் டிஃபன் காஃபி கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக பண்ணிட்டு போங்க. ஐ நோ அப்பப்போ போர் அடிக்குது, அப்போ வேறு ஏதாவது பண்ணுங்க. அதனால தான் இன்ஸ்டாகிராம் நான் எப்பயும் சொன்னது வந்து இன்வெஸ்டிங் ஷுட் நாட் டேக் மோர் தென் 5 minutes of your day. You log on, you buy and you move out. போர்ட்ஃபோலியோ திருப்பி தடவி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார் ஜியோஹோ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 12 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்டை 12 லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு லேண்டை செல் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன். அதுல வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 2 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிருவேன், நிஃப்டி 50க்கு 5 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன், கோல்டு இடிஎஃப்ல ஒரு 2 லட்ச ரூபாய் போடலான்னு இருக்கேன், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ஒரு 2 லட்ச ரூபாய், கிரிப்டோ ட்ரேடிங் 1 லட்ச ரூபாய். உங்க ஒப்பீனியன் என்ன? ஜியோ வந்து ட்ரைங் டு ஸ்ப்ரெட் யுவர் பெட்ஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 12 lakhs லேண்ட் இருக்குது, அதை விற்றுட்டு அந்த 12 lakhs எடுத்து போர்ஷனாக டிவைட் பண்ணுறேங்கிறார். ஒரு மேஜர் சங்க் வந்து நிஃப்டி 50ல் போட்டுடுறேன், அது லாங் டேர்முக்கு. அப்புறம் கொஞ்சம் வந்து கோல்டில் போட்டுடுறேன், ஒரு 2 lakhs எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கடைசியில் ஒரு 1 lakh தூக்கி கிரிப்டோவில் வேறு போடுறேன், அந்த உண்டியிலையும் போட்டு வைக்கிறேன். என்ன ஆனாலும் எங்கேயாவது ஒன்று சம்பாதிக்கும் எனக்கு. அது வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை, அது வந்து கேம்பிளிங். சரிங்களா? எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால் எல்லாத்தையும் பிச்சு எல்லா இடத்தையும் தூக்கி போடுறேன், எங்கேயாவது ஒன்று அடிக்கும் லாட்ரி அடிச்சா நான் அவ்வளோதான் ஜாலி அப்படின்னு இருக்கீங்க. அது வந்து இன்வெஸ்டிங் இல்லை, அது வந்து லாட்ரி அடிக்குது, கேம்பிளிங். ஸோ அது பண்ணாதீங்க. 12 lakhs நீங்கள் வித்துட்டிங்க, அந்த பணம் உங்கள் கையில் வருதுன்னா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை பிடிங்க. இப்படி பிடிங்க, உங்கள் லைஃப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? என்ன வயசாகுது ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஸோ டெஃபினட்டாக இப்படி வீடியோவில் அட்வைஸே கொடுக்க முடியாது. ஸோ உங்கள் வயசு என்ன ஆகுது, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, லோன்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை, அதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு பிளான் போட்டு அந்த 12 lakhs வந்து எப்படி அதில் இன்கார்பரேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஐம் ஹாப்பி நீங்கள் வந்து அந்த லேண்டை வைக்கிறீங்க, 12 lakhs வருது. ஆனால் இதுமாரி கனாப்பினான்னு இதுமாரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடி தான் வாங்குவீங்க, அப்புறம் ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பக்கமும் வர மாட்டீங்க, இந்த போட்ட 12 lakhsம் காணாமல் போயிடும். எஸ்பெஷலி கிரிப்டோவை தொடவாதீங்க. சரியா? கிரிப்டோவில் ஒரு இடமும் கிடையாது, நிறைய பேர்கிட்ட இதை சொல்லிட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அது கொஞ்சோன்னு பணம் போட்டு ஒரு லாட்ரி அடிச்சதுன்னா இட் லுக்ஸ் என்டைசிங். ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ. ஓகே, மோனிஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஐ எம் 21 with 60K per month salary and have 3.5 lakh education loan. My brother is 26 and has got 30 lakh home loan and 1 lakh per month salary. How can we plan our investing and loan closure? Home loan இருக்கு, education loan இருக்கு, ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அண்ணா தம்பி 2 பேரும் சேர்ந்து. ஹோம் லோன். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் வந்து இருக்கிறதுலே இது சீப்பஸ்ட் லோன் பாருங்கள். உங்கள் ஹோம் லோன் சீப்பரா இல்லாட்டா எஜுகேஷன் லோன் சீப்பரா? இந்த லோன் சீப்பரோ அது இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை மூட வழி பாருங்கள். ஸோ இதர் மேக்கிங் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆர் லம்சம் பேமெண்ட் would be my advice. 2 லோனும் மூடிட்டு you'll be a lot freer and lot lighter for sure. At the same time, சார் எனக்கு இதுல ஒரு சந்தேகம், சீப்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்மியா இருக்கிற லோனா இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கிற? இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சீப், not the EMI. So உங்கள் ஹோம் லோன் EMI வந்து let's say is 5,000 rupees, but the interest rate is 12%. But your education loan is 20,000 rupees, but the interest rate is 6%. You're losing more money in home loan than education loan. புரியுதா? EMI பார்க்காத, பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாரு. ஸோ அதிக பர்சன்டேஜ் இருக்கிறது முதல்ல க்ளோஸ் பண்ணிடு. கரெக்ட். Usually speaking, education loan may be cheaper, but with now interest rate where it is, maybe home loan has become cheaper. But check. My advice would be try and close
which one ever is more expensive and try and close both loans. ஏன்னா இப்போ இருக்க ஜாப் சுச்சுவேஷனில் வேலை போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? அட்லீஸ்ட் எஜுகேஷன் லோன் தே கான் டேக் எனி திங் பேக் ஃப்ரம் யூ. ஒன் டிகிரியை பிடிச்சின்னு ஓட முடியாது. They can't deny you that. But in case of home loan, they can repossess your house, which can become a nightmare. ஓகே சார். முக்கிலன்றவர் கேட்டிருக்காரு, ஏன் பி ரிச்ல இந்தியன் ஸ்டாக்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சாரி, எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் குதினா குதிப்பேன், அண்ணன் நிறுத்தினா நிற்பேன். ஸோ அண்ணன் தான் சொல்லியிருக்காரு, அங்கே வந்து நான் நிறைய பேசுகிறேன்டா அந்த பாக்கி சேனல்லாம் இந்தியன் ஸ்டாக் பற்றி, அங்கே வந்து யூஎஸ் ஸ்டாக்காக நீ பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் சொன்னேன் ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் மீ டு டூ யூஎஸ் ஸ்டாக்ஸ் தேர், ஐம் சாரி. எங்கள் அண்ணனை பிடிங்க. அடுத்த வாட்டி அவர் எங்கேயாவது நீங்கள் பார்க்கும்போது சொல்லுங்க அவர்கிட்ட. நிறைய பேர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா மேபி ஹில் சேஞ்சஸ் மைண்ட் அண்ட் டெல் மீ டு டூ, பட் ஐ டவுட் இட். ஏன்னா எங்கள் அண்ணன்லாம் அப்படி கிடையாது. He doesn't get swayed by numbers and everything. He's a very principled person. So he believes in some principle. He'll say okay. Basic என்ன ஐடியானா, அமெரிக்கன் ஸ்டாக் பற்றி ஏன் பேசுகிறோன்னா அங்கேயும் லேர்னிங்ஸ் இருக்குது. அங்கேயும் ஸ்டாக் அனாலிசிஸ், இந்தியன் ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாம் ஒரு அனாலிசிஸ் தான். கடைசியில் வந்து he wants you to learn to do analysis by yourself. So that is the idea. வேறு ஒன்றுமே கிடையாது. 2 வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து ஸ்டாக்னண்ட்டாகவே இருந்தால் அதை சைக்கலாஜிக்கலாக எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து அதை ஹேண்டில் பண்ணுறது? Don't look at your portfolio. நீ உண்டி அப்பப்போ எடுத்து உண்டி உலுக்கி பார்க்குறது. இவ்வளோ பணம் போட்டேன், ஐயோ இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ 2 சில்லறை போட்டேன்னா 4 சில்லறை போட்டேன்னா இப்படி நீ உண்டியை உலுக்கி பார்க்க தான் பிரச்சனை. உண்டியை வந்து சாமி பக்கத்தில் வச்சுட்டிங்கல்ல, சரியா? அதனால் சாமி உண்டி தானே அது, அதை எடுத்து உலுக்கி பார்க்க வேண்டாம்ல. ஸோ நீங்கள் டெய்லி போட்டுன்னு போங்க உங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில். பாக்கி வந்து ஆண்டவன் கையில் விடுங்க. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லோரும் உடனே சிரிப்பீங்க, என்ன நீங்கள் உடனே ரிலீஜியஸாக பேசுங்க, அப்படிலாம் இல்லை. We are human beings and our mind is such. So sometimes you have to do psychology with the mind. Tell the mind to be quiet. Trust the process. ஓகே, பாலச்சந்திரன்றவர் கேட்டிருக்காரு, ஃபிசிக்கல் கோல்டா கோல்டு பீஸா, பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஒரு ஃபார்மு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். என்னோட அசிஸ்டன்ட் ஹுசைனி இருக்கார், அவர் உங்களை கால் பண்ணுவார். இல்லை நானே உங்களை கால் பண்ணுவேன். எனக்கு டைம் இருந்தால் நான் அடிப்பேன் கால். இல்லாட்டா அந்த போன வாட்டி ஃபில் பண்ணதே வந்து ஒரு 2000 பேர் இருக்கீங்க. ஹுசைனி இப்போ கூட ஃபோன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒருத்தர். ஆனால் எனக்கு ஒரே டவுட்டு, இல்லை ஏன் நான் டவுட் கேட்டுக்கிறேன், நீங்கள் இருக்கிறதுனால இதுதான் சான்ஸ். விஷ்ணு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் துரத்துறீங்க, சரிங்களா? நான் ஹெல்ப்பு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் காணாமல் போயிடுறீங்க, கோஸ்ட் ஆகிடுறீங்க. அதான் எனக்கு இது வந்து ஜிம் மெம்பர்ஷிப் வாங்குறது மாரி. கஷ்டப்பட்டு என்ன ஜிம் எங்கேயோ காட்டுக்குள்ளே என்னோட ஜிம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த ஜிம்முக்கு எப்படியோ வரீங்க, ஜிம்முக்கு மெம்பர்ஷிப்பும் வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் காணாமல் போயிடுறீங்க. நானே ஃபோன் அடிக்கிறேன், என்னையே கோஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ மேக்கப் யூர் மைண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ லாட். யூனோ, உங்களோட கிராட்டிஃபிகேஷன் நிறுத்த சொல்கிறேன், சரிங்களா? உங்களோட பணத்தை செலவை நிறுத்த சொல்கிறேன், அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அது கஷ்டம்தான். ஜிம்மில் போய்னா உடனே டயட்டை மாற்று, தோசையை சாப்பிடாத, ஸ்வீட்டை சாப்பிடாத, வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணாதன்னு ட்ரெயினர் சொல்லும்போது கஷ்டம்தான். நீங்கள் தானே ஆசைப்படுறீங்க ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ளை, நாட் அ ப்ராப்ளம். கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டா கோல்டு பீஸா? இது நிறைய பேர் கோல்டு பீஸுங்கிறீங்க, இப்போ என்னத்தை வாங்குதுன்னு. இதில் 2 திங்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. எங்கள் அண்ணா வந்து ஃபிசிக்கல் கோல்டு சொல்லுறது வந்து செக்யூரிட்டி என்னென்னா, இப்போ சென்னை ஃப்ளட்ஸ் ஆச்சு, உங்கள் வீட்டு வந்து ஃப்ளட் ஆகிடுது, உங்களோட நீங்கள் வந்து ஃப்ரீலான்சரோட கம்ப்யூட்டர் போயிடுது, கேமரா எக்யூப்மெண்ட் போயிடுது, அவரோட 6-7 lakhs ஒர்த் ஆஃப் எக்யூப்மெண்ட்லாம் போயிடுது, தனி அப்படியே உள்ளமே போயிடுது. அவர்கிட்ட இந்த கோல்டு இருந்ததுன்னா பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் எங்கள் அண்ணன் சொல்கிறார். புரியுதுங்களா? ஈரானில் இதான் ஆயிருக்கு. ஒரு ஆர்டிக்கல் ஒரு மாதம் முன்னாடி படித்தேன். நிறைய யுரேனியன்ஸ் வந்து கோல்டு நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க கரன்சியே தூக்கி போட்டு நிறைய கோல்டு வாங்கியிருக்காங்க. போடுறதுன்னு கோல்டு நிறையா வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த போர் முடிஞ்ச பிறகு திருப்பி லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறது, திருப்பி கடையை ஓப்பன் பண்ணால் கோல்டு விற்று பணம் வரும்னு கையில், அதுக்காக. ஸோ அந்த மென்டாலிட்டியை ஒரு 200 grams அதுக்காக ஒரு செக்யூரிட்டியே
worst கேஸ்க்கு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா உங்ககிட்ட அந்த பணம் இருக்குது. நான் சொல்கிறது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்மலாம் வந்து ஒரு வாரன் பஃபெட் மாரி நம்ம பணம் சேர்த்துட்டோம்னா அப்போ கோல்டே தேவையில்லை. பஃபெட் சொல்கிற இருப்பேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி கோல்டு. ஸோ நீங்கள் கோல்டு விட்டுடலாம். அது வரைக்கும் ஒரு 5% 10% ஹெட்ஜ் கோல்டில் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா அப்பப்போ மார்க்கெட் டவுன் ஆகும்போது கோல்டு மேலே போகும். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் மேலே இழுத்துன்னு போகும். என்னானாலும் பலூனில் காற்று கம்மியாகாது. கொஞ்சம் காற்று வேணால் வெளில போகலாம், ஆனால் ஒரேடியாக வெளில போயிடாது. ஸோ அதுக்காக ஒரு ஹெட்ஜுக்காக கொஞ்சம் கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருது நல்லது. அது ஒரு 5 to 10% நீங்கள் கோல்டு பீஸாக வச்சுருந்தா போதும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் திஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா என்ன சொல்கிறது? ஓகே, குமரன் நிஷாந்த்னு ஒரு இருக்காங்க. என்னன்னா டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா வேண்டாமா? வாங்கிக்கோ, என்ன கோல்டு வேணா வாங்கிக்கோ. ஆனால் ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த பிளாட்ஃபார்மில் கோல்டு வாங்கியோ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீ விற்க முடியும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் பேர் கேட்டிருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்ம் வேண்டாம், பட் டிஜிட்டல் கோல்டு வாங்கிக்கோ. ஆனால் நீ உங்கள் ரிசர்ச் செஞ்சுக்கோங்கப்பா. ஊர் தெரியாத கம்பெனி வாங்கிட்டு அப்புறம் நீ தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லலை, ஒரு கம்பெனியும் நான் லாயல்ட்டி கிடையாது, நான் யாரையும் சப்போர்ட் பண்ணது கிடையாது, யாரும் எனக்கு ஸ்பான்சரும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் டியூ டிலிஜென்ஸை பண்ணுங்கள். நான் என்ன வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா நான் நிப்பான் கோல்ட் பீஸ் வாங்குறேன். அது நான் சொல்லிடலாம். தட் ஐம் அலவுட் டு சே. ஸோ வினோத், நீ என்ன வாங்குறீங்கன்னா நான் பை நிப்பான் கோல்ட் பீஸ் ETF. ஏன் அது வாங்குறீங்கன்னா எங்கள் அண்ணா அது வாங்க சொன்னேன், நான் வாங்குறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஏன் சார் இவ்வளோ வாலட்டைலாக இருக்குது? அது நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பற்றி. அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு தனி கிளிப்பு போட்டிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் அது இங்கிலீஷில் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழில் இப்போ சொல்லிடுறேன். மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. அது என்னென்னா நம்ம ரூரல் ஃபார்மர்ஸுக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விமெனுக்கு அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, சின்ன சின்ன கடன் கொடுக்குறாங்க. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 2-3 வருஷமாக ரெயின் வாஸ் நாட் குட், ஸோ ஹார்வெஸ்ட் வாஸ் நாட் குட். மழை நல்லா இல்லாமல் ஹார்வெஸ்ட் நல்லா இல்லாததுனால நிறைய லாஸ் வந்துடுது. ஸோ நிறைய லோன்ஸ் அவங்களுக்கு இன்கம் இல்லாமல் டிஃபால்ட் ஆகிடுது. சரிங்களா? அந்த வலி வந்து இந்த கம்பெனி வந்து அவங்க தான் கடன் கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஆள்கிட்ட 2-3 கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இதுமாரி நிறைய நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும்பாங்க, NPS, அது ஜாஸ்தி ஆகிடுது. நிறைய லோன்ஸ் டிஃபால்ட் ஆகிடுது. அதனால் அந்த வலி இருக்குது. அது தவிர வந்து நம்ம கவர்மெண்ட் வேறு வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் கடன்லாம் கேட்காதீங்க, அவங்க ரொம்ப வலி இருக்குது, which is fair enough. ஸோ ஆஸ் an investor you have to take on that risk. சரிங்களா? ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ரிஸ்க்ஸ் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியிலையும் ரிஸ்க் இருக்குது. ஸோ we are when you buying that shares ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, yes, profit is good. When things go bad you have to bear the risk. ஸோ அந்த ரிஸ்க் ஆயிருக்கு. ஆனால் நம்ம ஏன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் நாங்கள் பார்க்க கம்பெனிலாம் ஓகேங்கிறோன்னா ப்ரமோட்டர் யாருன்னு பார்க்குறோம். ப்ரமோட்டர் யாருன்னு பார்க்கும்போது அவங்களே இன்னும் இந்த கம்பெனியில் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து சப்போர்ட்டாக இருக்கும்போது சரி நம்மளும் பார்க்கலாம் அந்த தைரியத்தில் இருக்கும். ஸோ இந்த வலி இருக்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி மாரி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் இருக்க வலி இன்னும் இருக்க போகிறது. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். சரிங்களா? அதனால தான் RBI ரீசெண்டாக ரேட் கட் பண்ணது மெயினாக இவங்க இந்த செக்டருக்காக தான் ஹெல்ப் பண்ணணும்னு. அதனால தான் கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டிக்கெட் கோல்டு லோனில் தான் ஏற்றி விட்ருக்காங்க. ஸோ இதுமாரி மூத்தொட் இந்தமாரி மணப்புரம் கம்பெனிங்கெலாம் வந்து ஈஸியாக கோல்டு லோன் கொடுக்கலாம். 2.5 lakhs கம்மி கோல்டு லோன்னா அதோட கெப்பாசிட்டி எடுத்து விட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு, ஸோ இந்த கம்பெனிஸ்க்கும் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு. அதேமாரி இந்தமாரி ஸ்பந்தனா இந்தமாரி மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா NBF மைக்ரோ ஃபைனான்ஸ்னால் வெறும் ஃபார்மர்ஸுக்கும் ரூரல் இந்தியாவுக்கும் தான் லோன் கொடுக்கணும்னு இருந்தது. இப்போ அதையும் கொஞ்சம் ரூல்ஸை வந்து லூசன் பண்ணி விட்ருக்காங்க. நீங்கள் வந்து கமர்ஷியல் லோன் கொடுக்கலாம், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். ஸோ அங்கேயும் ஸோ அவங்க பேலன்ஸ் ஷீட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவரால் மெதுவாக படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகும். இட் வில் டேக் டைம், சீக்கிரம் ஆகிடாது. ஸோ அந்த டைமில் வந்து ரோலர் கோஸ்டர் மாரி தான் இருக்கும் ப்ரைஸ். சரிங்களா? ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க்கும் சொல்லிட்டேன், தேர்ஸ் நோ கேரண்டி. ஓனர்ஸ் வந்து சாலிடாக இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை பார்க்குறோம். 4வது வந்து ப்ரைஸ் எப்படி தான் இருக்கும், பொறுமையாக இருக்கணும். நான் வாங்கினேன்னா இன்றைக்கி என்னென்னா ஒன்று ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு நான் அதை தொட போடல. ஸோ 10 வருஷத்துல சரியாக போயிடும் ஒரு நம்பிக்கையில் வாங்குகிறேன். நம்ம இந்தியன் கண்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும், ரூரல் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? யார் அரசாங்கம் தான் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ போகிறேன். ஸோ அதுமாரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வாங்குங்கன்னு நான் சொல்லலை. சரிங்களா? இவ்வளோ வலி இருக்குதுன்னு நான் சொல்லின்னு இருக்கேன். அந்த வலிலாம் உங்களால் தாங்க முடிய சக்தி உங்களுக்கு தான் தெரியும். அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க. இதே தான் சான்ஸு சொல்கிறாரு, இது வந்து ஒரு 10 yearsல வந்து அப்படியே 10-fold ஆகிடும், இது ஒரு மல்டி பேக்கர் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ப்ளீஸ் வாங்காதீங்க.
தொடாதீங்க. சாரி, கன்சிடர் பண்ணாதீங்க. தொடாதீங்க, தூரமாக ஓடி போயிடுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது வந்து, நான் டிஃபன் காஃபி நீங்கள் காலையில் நான் தோசை சாப்பிட்ற லெவலுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுமாரி நீங்கள் இன்வெஸ்ட் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். சரிங்களா? அதோட ஒன்று வேணும் பண்ணாதீங்க தான் என்னோட அட்வைஸ். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா இல்லையா? ஏன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே குட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கே. There's two mindsets in investing. One is long term investing, இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங். சரிங்களா? நான் எங்கள் அண்ணன்லாம் பேசுகிறது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். நாங்கள் பேசுகிறது வந்து 10 years 15 years ப்ளஸ். நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா 1 year 2 year பார்க்குறீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். அதில் எனக்கு நான் பணம் போடுறது கிடையாது. ஏன்னா நான் வந்து 10 years 15 years பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, ஏன் அப்படி பார்க்குறீங்க? 1 year 2 yearல போட்டிங்கன்னா நல்லா வருதுன்னா, எஸ். ஆனால் 1 year 2 years தான் நல்லா இருக்கும். என்னோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதே ஃபண்டை வந்து ஒரு 10 years ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 years ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாது. என்னோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரு டாடா மோட்டர் ஷேர் வாங்கி ஒரு 15 வருஷம் வச்சுருந்தேன்னா, அதே பணம் தூக்கி நான் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ஒரு 15 வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து பீட் பண்ணும், நல்லாவே பீட் பண்ணும். இதான் வாரன் பஃபெட் ஃபார் ஃபேமஸ் பெட்டு வச்சார். பேசிவ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் பெட்டு. ஸோ ஏன் அது ஆடுதுன்னா, ஆக்டிவ் ஃபண்டில் வந்து அவங்க அப்பப்போ அவங்களே ஃபீஸ் லாபம் எடுத்து சாப்பிட்டுறாங்க அவங்க தட்டுலேருந்து. ஸோ அவங்களுக்கு வளர வாய்ப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்குது, பணம் நீங்கள் போட பணம். ஆனால் பேசிவில் வந்து என் பணம் அவ்வளோவா எடுக்கிறதில்ல. ஸோ அது நிறைய பணம் என் பேரில் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அதனால தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொன்று ஆர்குமெண்ட் வரும்னா, அப்படின்னா நான் ஆக்டிவ் ஃபண்டில் போட்டு 2 வருஷம் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி நான் ஃப்ளிப் பண்ணி மாற்றி என்னெல்லாம் அவ்வளோ திறமை இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக எங்கள் சேனல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எங்கள் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாரி அவ்வளோ திறமை கிடையாது. என்னாலும் அடி தான் வாங்குவோம். ஏன்னா அவன் இன்னும் பேசி 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 நம்மளை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி தான் விடுவாங்க ஃபண்ட் மேனேஜர்லாம் இந்த பெரிய பெரிய கம்பெனிலேருந்து. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னா, யார் சேல்ஸ்ன்னு நம்மக்கிட்ட வரானோ அவன் வந்து டிசைட் பண்ண மாட்டான். அவன் மேலே ஒரு 10 பேர் மேலே இருக்காங்க. அவங்க யாரோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவார். இவன் சேல்ஸ் ஆள், இவன் சம்பளம் வாங்கிட்டு நம்மக்கிட்ட கடையை சுட்டுறதுக்காக வரான். கடையை நம்மக்கிட்ட சுற்றி சுற்றி போடுவான். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் தொடர்தில்லை. உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்கள் செய்யுங்க. நான் செய்கிறேன்னா நான் தொட மாட்டேன். ஓகே, 2 கேள்வி ஒரே மாதிரி இருக்கு சார். அர்ஜுன் சுரேஷ்ன்றவரும் பேசிக் டிராயிங் அப்படிங்கிறவங்களும் கேட்டிருக்காங்க. வினோத் சார், ஃபார் சம்மன் ஏர்னிங் 50,000 per month with expense of 20k per month, how should he invest his balance 30,000? Age 25, willing to take medium risk. கொஞ்சம் எழுதிக்கிறேன். எங்கள் அண்ணன் மாரி அப்படியே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே சார், 50,000 ரூபாய் சம்பளம் இருந்தால் தான் எழுதிக்கிறேன்டா. அப்போ தான் நான் கீழே விஜுவலாக பார்த்தா தெரியும். 50k சேலரி, 20,000 ரூபாய் செலவுக்கு, மிச்சம் 30,000 நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? வயசு என்ன? 25 வயசு. willing to take medium risk and long term. இது ஒரு கேள்வி. அடுத்தது 23 வயசு வந்து 23 வயசுல இருக்கிறவரு 45 வயசுல நான் ரிட்டையர் ஆகணும், இண்டிபெண்டன்ட் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்குறேன். சரி, ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? 30k 23 இயர்ஸும் அவரும் 30k போட முடியும்னு வச்சுக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். சரிங்களா? 30k எடுத்து நீங்கள், நான் இஃப் ஐ வாஸ் யூ அப்படி தான் நான் பதில் சொல்லணும். விஷயம் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களை வந்து எப்படி சொன்னேன், நான் வந்து இப்போ எனக்கு வயசு வந்து 25 23 இருந்தேன்னா நான் வந்து 50,000 ரூபா செலவு சம்பளம் வாங்கினேன்னா அதில் 20,000 ரூபா போயிட்டு என் கையில் ஒரு 30,000 ருபீஸ் என் கையில் மிஞ்சிச்சுன்னா, சரிங்களா, பாக்கியெல்லாம் சரியாக இருக்குது. நான் லோன்லாம் வச்சுக்கல, கோல்டு எல்லாம் அதெல்லாம் இருக்குது. 30,000 வந்து லாங் டேர்முக்கு நான் எப்படி போடுவேன்னா, நான் வந்து இதுமாரி எங்கள் அண்ணா சொல்ல கம்பெனியை நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன், கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்பேன், இந்த டாடா மோட்டர்ஸ் எல்லாம். ஏன்னா ஆவரேஜ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி இல்லாட்டா இந்தியன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சிஏஜிஆர் வந்து கன்சர்வேட்டிவாக பார்த்தீங்கன்னா 13 to 14% தரும். சரிங்களா? 13 to 14% தரும்னா இதுமாரி நான் 30,000 ருபீஸ் போட்டுன்னு போனேன்னா, ஒரே நிமிஷம் என்னோட கேல்குலேட்டர் எங்கே இருக்குது, 30,000 14% இவ்வளோப்பா. 23 minus 43 45 இவ்வளோமே. 23 minus 45 minus 23 இவ்வளோ 18. கரெக்ட். பரவாயில்ல, விஷயம் தூங்கலை, இன்னும் வீக்காக தான் இருக்குது. இது ஏன்னா நம்ம திறந்துருச்சு. சரிங்களா?
5.2 crores. 30,000 rupees மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு 18 years from now will be 5.2 crores. 22 years, sir. 22 years, sir. ஆடா பாவி. இருக்க கொஞ்சம் ரெஸ்பெக்டிங் கவுத்துட்டார் விஷ்ணு. கணக்கு போட சொன்னேன், கணக்கு பிள்ளைய செம்மையாக போட்டது கணக்கு பின்னாடி. இதுக்கு தான் எங்களுக்கு ஆல்பின் தேவை. ஆல்பின் எங்கே இருக்கு வாடா. ஸோ எனிவே, ஸோ ஈவன் பெட்டர் 22 இயர்ஸ்னா இன்னும் ஒரு 4 years சரிங்களா. 18னா நான் 5 crores சொன்னேன். ஒரு 4 years அதில் ஆட் பண்ணாலே யூ கோ டு 10.5 crores சரிங்களா. ஸோ இன்ஃப்ளேஷன்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தாலும் 10.5 crores at the age of 45 lots of money. அந்த 10.5 crores நீங்கள் அப்போ வந்து மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு தூக்கி ஒரு பாண்டில் போட்டிங்கன்னா, நல்ல பாண்டில் மாதம் இவ்வளோ வரும்னா, ஒரு நல்ல பாண்டில் போட்டிங்கன்னா இவ்வளோ வரும். ஆல்மோஸ்ட் கையில் வந்து 1 crore a year வரும் உங்கள் கையில். 1 crore a year divided by 12 இவ்வளோ மாமே. 1 lakh. 1 crore divided by 12 ரா. It is around 8 lakh. விஷ்ணு தூங்கிட்டு இருக்கிறேன். 8 lakhs கையில் வருங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் பிளான். நான் தான் பண்ணுவேன். 30,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிருப்பேன். அது நான் 23 நான் டெஃபினட்டாக இப்போ தெரிஞ்ச நாலேஜில் அதை பண்ணியிருப்பேன். நான் பண்ணலை அது. ஆனால் இப்போ வந்து என் கையில் வந்து டெஃபினட்டாக ஒரு 15 crores இருக்கும். அது தூக்கி நான் பாண்டில் போட்டுட்டு ரிலாக்ஸாக இருப்பேன் வாழ்க்கையில். ஸோ தட் வில் பி மை ஸ்ட்ராட்டஜி. இஃப் ஐ வாஸ் 23 years old and I can invest 30,000. பிரணேஷ் பழனிசாமிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்கிட்ட இருக்கிற எமர்ஜென்சி ஃபண்டை நான் எஃப்டியில் போட்டிருக்கேன், ஸ்வீப்பிங் எஃப்டியில் போட்டிருக்கேன், அது நல்ல ஐடியாவா? இல்லை, நானாக இருந்தேன்னா ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு வைப்பேன். ஏன்னா ஹை லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விட் ஃபண்டில் நான் பண்ண விற்று பணத்தை வெளில எடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்க ரெடி, ஆனால் ஒரு ரிஸ்க் எடுக்க ரெடி இல்லை. ரிஸ்க் ரெடினா நீங்கள் எஃப்டியில் தான் வைக்கணும். ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் அப்பப்போ அந்த எஃப்டியை இன்னும் கொஞ்சம் வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகணும் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கடிச்சுட்டே இருக்குது பின்னாடி. உங்கள் பின்னாடி தெருநாய் வந்து பைக்கில் போகும்போது துரத்தின்னு வருமே, அதுமாரி இன்ஃப்ளேஷன் ராத்திரி நீங்கள் போகும்போது உங்களை தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கடிச்சுன்னு போயிட்டுருக்கும் சரிங்களா. ஸோ அந்த எமர்ஜென்சி வந்து நீங்கள் 6 lakhs வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த 6 lakhs பத்தாது. You will need probably 6.5 lakhs. So you have to keep topping it up. So அது ஞாபகம் வச்சுக்கோங்க. If you're going to keep it in FD and you don't want risk. Satishங்கிறவர், sir, I am based in UK now. I'm investing in Indian stocks for the last 3 years. With the recent move, should I focus my investment in UK or stick with Indian market? Well, Satish, I do not know your plan. If you're planning to stay in UK or you're planning to go off to US or stay in Europe somewhere for the rest of your life, or you're planning to finally come back to India. So I don't know what your roadmap is. So hypothetically speaking, if I was you and I was going to live in UK forever and never come back to India, I will focus more of my investment in American stocks right now. Not even UK. I would stick to American stocks because the return is better and it's easy to invest there from UK. And the taxation laws I'll see. Of course, I do not know the taxation rules there, but I'll see that and make sure I keep all my funds in US dollars. But if I'm planning to come back and settle in India finally and not go back to Europe and everything, then நான் வந்து தூத்துக்குடியில் வந்து தான் இருக்க போகிறேன், அங்கே தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, then of course I will keep all my investments in India and grow my wealth in India. But depends on your strategy also. Like I said, I'm working on a YouTube video for Be Rich where I'm doing a calculation. If you invested 50,000 rupees in Google stock from 2020 to now, every month putting 50,000 rupees, your Google stocks will be worth almost 5 crores. So should you be investing there? I don't know. So that is something you'll have to think of. Sir, லோகேஸ்வரன்றவர் கேட்டிருக்காரு, ஐடிசியோட மேஜர் இன்கம் இஸ் ஃப்ரம் சிகரெட்ஸ். அது எனக்கு அன்எத்திக்கலா தோணுது. அது வாங்க அது. ஆனா எனக்கு ஐடிசில இருந்து வர ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்றது? எனக்கு அதுக்கு ஏதாவது வழி இருக்கு? இல்ல he owns ITC stock. நோ. அப்பதானே ப்ராஃபிட் வரும். எனக்கு அந்த டைலமா இருக்கு. ஐடிசி வாங்குறதுக்கு எனக்கு இதுதான் டைலமாவா இருக்கு. நிறைய கம்பெனிஸ் இருக்கு சிகரெட் இல்லாத எஃப்எம்ஜிசி கம்பெனிஸ். ஏன் ஜோதி லாப்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் ஒரு எஃப்எம்ஜி. அவன் சிகரெட்லாம் செய்யலையே. அவருக்கு ஐடிசி தான். ஐடிசி அதான் நான் ஒன்றும் பண்ணுவேன். ஆசையாக இருக்கான தொட முடியாது. நான் அதேதான்.
அன்எத்திக்கலா ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு, அந்த ஒரு டயலமா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற. இது ட்ரூ இன் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி தான். நான் வந்து ஒரு பீரேஸ்ல ஒரு ஆல்கஹால் பற்றி ஒரு வீடியோ பண்ணேன். அது வந்து எல்லாரும் இப்போது அமெரிக்கன் யூரோப்பியன் ஆல்கஹால் கம்பெனிலாம் பயங்கரமாக விலையை இறங்கி எடுத்து அது எல்லாரும் வாங்கலாம் அப்போது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், ஐயா சாமி அது வாங்காதீங்க, ஏன்னா ஜென்சியில் வந்து ஒரு மைண்ட் ஷிஃப்டே மாறிடுது. இப்போ ஜென்சிலலாம் வந்து தே டோன்ட் வாண்ட் டு கன்சியூம் ஆல்கஹால் எனிமோர். நம்ம குரூப்லேயே பாரு, நோபடி வாண்ட்ஸ் டு கன்சியூம் ஆல்கஹால் எனிமோர். எல்லாரும் வந்து இப்போ ஃபிட்னஸ் ஹெல்த்துன்னு ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியே மாறின்னு இருக்கு, சிகரெட் இண்டஸ்ட்ரி மாறுறது மாரி. ஸோ நீ இப்போ இந்த ஆல்கஹால் கம்பெனிலாம் வாங்கி பார்த்தேன்னா அவங்களே வந்து இப்போ எனர்ஜி ட்ரிங்க்கு, ஜீரோ ஆல்கஹால் விஸ்கி, ஜீரோ ஆல்கஹால் ஜின், அது என்னென்னே தெரியும், ஃப்ரூட் ஜூஸ் தான் அது. பட் அதான் அவங்களும் விற்கிறாங்க, பிகாஸ் இட்ஸ் சேஞ்சிங். ஸோ சேஞ்ச் வித் த டைம்ஸ். பட் ஐடிசி என்ன தான் பிவட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க பிஸ்னஸ் எஸ் டஸ் ஹேவ் டுபாக்கோ, ஐ கான் ஸ்டாப் இட். பட் போக போக 10 years from now, 15 years from now, tobacco will become smaller and smaller in the books. Finally, tobacco will be extinguished, but it will take time. Till then, of course, by buying ITC, you are supporting cigarettes. And if you have personal story or இருக்கும், எங்கள் அப்பா வந்து கேன்சர்னால செத்து போயிட்டாரு, சிகரெட் ஊதி ஊதி கேன்சர் வந்து அவர் செத்து போயிட்டாரு, I can understand that. You don't need to invest in ITC. Lots of options are there. You know, ITC is not the only company. Like a lot of our Muslim friends வந்து Sharia laws இருக்கு. So they need to invest according to those Sharia rules. There's lots of companies, Sharia Bs இருக்கு. So there's lots of opportunities in the market to align with your ethical and religious reasons. Don't worry. தக்ஷணாமூர்த்தி நாச்சிமுத்துன்றவர் கேட்டிருக்காரு, 8 லட்சம் ரூபா ஹோம் லோன் இருக்கு, வீடு, அதுல இருந்து எனக்கு 17,500 ரூபா மாசம் வாடகை வந்துட்டு இருக்கு. ஆக்சுவல் இஎம்ஐ 8,000 ரூபாய் தான், ஆனா நான் மாசம் 16,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறேன். 8 lakhs ஹோம் லோனா? 8 lakhs ஹோம் லோன். அந்த வீட்ல இருந்து எனக்கு மாசம் 17,500 ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு. 17,500. எஸ். ஆக்சுவல் இஎம்ஐ 8,000 தான், பட் ஐ அம் பேயிங் 16,000 per month for the EMI. Why? I don't understand. இது வந்து எனக்கே ஒரு பசிலா இருக்கு. He's saying his EMI is only 8,000. 8,000 and he is paying 16,000 because 17,500 அதுல இருந்து ரெண்டே வந்துட்டு இருக்கு. ஆமாடா, 17,000 ரெண்ட் வருது. His EMI is only 16,000. 8,000. He is paying 16,000. டக்குன்னு லோன் முடிக்கிறதுக்கு. Oh, okay. He's doubling up. Okay, he wants to close this loan. Okay. Yes. அது போக we have funds to close it. Whether it is advisable to close it now. Yeah. Do the math. See, வாடகைக்கு ஏன் வட்டி? ஆமா, ஏன்னா நான் உட்காந்து அரை மணி நேரம் இங்கே உட்காந்து எக்ஸல் ஷீட் போட்டு உனக்கு காமிக்கிறதுக்கு எல்லாரும் போர் அடிச்சு சாவாங்க. ஏன்னா மொட்டை மண்டை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்கள் உட்காந்து தடவத்துக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸல் ஷீட்டை திறங்க, உங்கள் நம்பர்ஸ்லாம் இதில் போடுங்க, போட்டு பாருங்க. வாட் இஸ் த நம்பர் யூ ஷுட் கால்குலேட். இப்போ நான் லோன் எல்லாம் மூடிட்டு the full amount 17,000 rent plus the additional amount இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பணம் போட்டு நான் காம்பவுண்ட் பண்ணேன்னா என்ன வரும் நம்பர் 10 years. இல்லாட்டா நான் அந்த இஎம்ஐ கட் பண்ணிகிட்டே போகிறேன், இவ்வளோ வருஷம் இந்த இஎம்ஐன்னு தெரியாது இன்னும் உங்களுக்கு. அவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா வாட் வில் பி மை லம்ப் சம், வாட் வில் ஐ கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the numbers will tell you the truth. So it's just a set of calculation. உங்களுக்கு அந்த கால்குலேஷன் பண்ண ரொம்ப கஷ்டம்னா வாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு. எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்களை பிடிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போட்டு காமிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறது கஷ்டம். லைஃப் ஆஃப் சுகந்த் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, லிக்விட் ஃபண்ட்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. லிக்விட் ஃபண்ட்னா டெட் ஃபண்டு, மீனிங் அந்த ஃபண்டுலாம் வந்து தேவ் இன்வெஸ்டட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், யூனோ கமர்ஷியல் பேப்பர்ஸ், they'll invest in some of the money அவங்க எஃப்டியாக போட்டிருப்பாங்க. இதுமாரி ஒரு மிக்ஸ் பாஸ்கெட் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு மாதம் வருமானம் வரும். அந்த வருமானத்தை தூக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்களா, உங்கள் என்ஏவி ஏறும். உடனே உங்களுக்கு கேஷாக வராது. நீங்கள் வந்து அந்த லிக்விட் ஃபண்டில் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, அது வந்து என்ஏவி மியூச்சுவல் ஃபண்டில், அந்த என்ஏவி வந்து க்ரோ ஆகும். ஸோ அதான். ஆனால் அது வெரி ஷார்ட் டேர்ம். ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஈஸியாக விற்றுடலாம், உங்கள் பணம் ஈஸியாக கையில் திரும்பி வந்துடும். க்ரோத் அவ்வளோ பெருசாக இருக்காது, லாஸும் அவ்வளோ பெருசாக இருக்காது. கொஞ்சம் அப்படியே இல் பி பெட்டர் தென் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா நிறைய பணம் போட முடியாது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்க்கும்போது இட் இஸ் லோவர் தென் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், பட் இட்ஸ் ஹையர் தென் பாசிவ் ஃபண்ட். பாசிவ் ஃபண்ட்லாம் 0.5 அப்படி இருப்பாங்க, இவங்கெல்லாம் 1% இருப்பாங்க. ஸோ தட்ஸ் a trade off in it. So this is the thing with the liquid fund. Prabhu Govindraj, I'm 37 now, planning to invest 50,000 to 70,000 per month. Where to invest? Either in stock, bond or mutual fund. Okay, 70,000னா ஒரு மாதம் விட்டு நான் வந்து ஒரு பாண்டு வாங்குவேன். ஸோ இந்த மாதம் 1 lakh வாங்கிட்டு பேலன்ஸ் 20,000 என்னோட பட்டாஸ் லிஸ்ட்டில் வாங்குவேன். அடுத்த மாதம் திருப்பி அந்த ஒரு 50,000 வச்சுட்டு இந்த 20,000 போட்டு
அடுத்த மாதம் திருப்பி ஒரு 1 lakh சேர்ந்துருக்கும், திருப்பி ஒரு பாண்டு வாங்குவேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு 6 பாண்டு வாங்குவேன். மாதம் மாதம் ஒரு 20,000 ரூபாய் ஸ்டாக் லிஸ்ட்டில் நான் பட்டாஸ் லிஸ்ட் வாங்கி போவேன். என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் தான் இருக்குன்னா நான் ஒரு மாதம் விட்டு பாண்டு வாங்கிட்டு போவேன். அந்த வர இன்ட்ரெஸ்ட்டை தூக்கி பட்டாஸ் லிஸ்ட்டை வாங்குவேன். ஸோ இந்த வருஷம் ஒரு 6 பாண்டு வாங்குவேன், அடுத்த வருஷம் ஒரு 6னா ஒரு 12 லட்சம். ஏன்னா இந்த பாண்டில் என்னென்னா கேபிட்டல் வந்து ப்ரிசர்வ் ஆகும். இதே தூக்கி எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன்னா திடீர்னு மார்க்கெட் அணுகிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ திஸ் would be my strategy. வீக்லி 2K TCR ரேஞ்சில் ஷேர் போட்டுட்ருக்கேன். மந்த்லி இண்டெக்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து 8K டைரக்ட் ஃபண்டில் போட்டுட்ருக்கேன். ஏஜ் 30. எவ்வளோ % ஸ்டெப் அப் பண்ணலாம் இயர்லி? 10%. இயர்லி you should aim for 10%. உங்கள் ப்ரமோஷன் உங்கள் சேலரியை வந்து you should be aiming for year on year. உங்கள் இன்க்ரிமெண்ட்டே வந்து should be aiming for at least 15% to 20%. And same way your what you call increment in your investment should also be a minimum 10%. Tell me which bond is best to invest? James Bond. சாரி, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பாண்ட் பேர்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள். நான் என்ன பாண்ட் நானே வச்சுருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பாண்ட் மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளம் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இது வந்து வாங்குறது ரொம்ப ஈஸி, விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சு அந்த பாண்டை விற்றே ஆகணும்னா யாராவது அந்த இன்னொன்று பக்கம் இருக்கணும். அதான் நான் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஓலெக்ஸை சொன்னது தான். நான் இப்போ அவசரப்பட்டு விஷ்ணு சொன்னேன், நான் போய் ஒரு RX5 கேமரா கேனன் வாங்கிட்டு வரேன் 2.5 lakhs. அப்புறம் விஷ்ணு சொன்னேன், ஏன்டா இது வாங்கினேன், நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், போய் இது விற்றுடு அப்படின்னா கடைக்காரன் கிட்ட போகிறேன். கடைக்காரன் சொல்கிறேன், சாரி சார் ரிட்டர்ன் கிடையாது அதுக்கு. அப்போ நான் ஓஎல்எக்ஸ் கிட்ட போய் நிற்பேன். ஓஎல்எக்ஸ்லேருந்து பாருங்கள் புது கேமரா, டப்பா, அன்ஓப்பன் பாக்ஸு, பில்லு இருக்குது, வாரண்ட்டி இருக்குது. நான் 2.5 lakhs வாங்கினேன், எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும், சரி அட்லீஸ்ட் ஒரு 2,30,000 கொடுங்க. அப்போ தான் நம்ம மக்கள் வந்து சொல்லுவாங்க, I'll give you 2,000, I'll give you 4,000. That's called low balling. That can happen in bond market. So you have to be careful. அதனால தான் நான் பாண்ட் பேர்லாம் சொல்லதில்லை. Okay sir, can you please guide us where to look at all the Patas list, or at least provide the top 20 stocks? Saturday Sunday video மட்டும் பார்க்க சொல்லுங்க. Saturday Sunday video விஷ்ணுவோட பாருங்க, அவர் டெஃபினட்டா பட்டாஸ் அப்படி. ஆனந்த் சார் கேட்டிருக்கேன். ஆனந்த் சார் கிட்ட கேட்டிருக்காரு. அண்ணா வந்துருவாரு. அண்ணா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ரிமோட்டா 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. டெஃபினட்டா பாருங்க. வீக்கெண்ட்னா இன்னைக்கு தானே? ஆமா சார். இன்னைக்கு சாயங்காலம் வீடியோ தான் பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் இல்லனா அடுத்த வாரம். இந்த 2 வாரம் அதுதான். சார் இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதான். சோ பாருங்க. Can I invest in Tata ETF Gold? It's low price. வாங்க. ஆனா விக்கும்போது டாடா ETF கிட்ட தான் நீங்க திரும்பி வைக்கணும். அதான் வாங்க வச்சுக்கோங்க. So you cannot compare one expense ratio நீ பார்க்கலாம். பட் இது வெரி 5% 10% தானே. லாங் டர்ம்ல பார்க்கும்போது நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொன்னா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஆமா இதுலலாம் பார்ப்பாங்க. ஆனால் இதே வந்து இங்கே ஒரு படம் பார்க்குறோன்னா அதில் ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி கேட்குறோன்னா அதெல்லாம் ஒன்று, இந்த தேட்டர் அந்த தேட்டரில் ஒரு 10 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஆனால் அந்த பஸ் பிடிச்சி இன்னும் தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்குறேன்னா பார்ப்பாங்களா? மாட்டாங்களே. அப்போ சொல்லுவாங்க வேறு ஏதாவது ஒரு ரீசனு. Gayatri, silver ETF, your opinion? Don't buy. வாங்காதீங்க, சில்வர் வாங்காதீங்க. ஏன் சில்வர் வாங்காமல் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, எஸ் அது கோல்டும் சில்வரும் ட்ராக் ஆகும். ஆனால் கோல்டுக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து வாலட்டைலாக இருக்கும், திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும், அப்போது வலிக்கும். ஸோ சில்வர் வந்து நம்ம வாங்குறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஹெட்ஜுக்காக வாங்குகிறோம். அதுக்கு வந்து கோல்டே பெட்டர். சென்னையில் எப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவீங்க? திருச்சியில் எப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவீங்க? விஷ்ணு இப்போ நம்ம திருச்சி போகிறோம், அடுத்த வாரம் போகலாமா? விஷ்ணு தான் கேட்கணும். சென்னை எப்படா? அடுத்த வாரம் நம்ம பீச்சில் போய் நிற்கலாமா? விஷ்ணு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. மேபி அடுத்த வாரம் நாங்கள் விஷ்ணு சொல்லுவார், அவர் இன்ஸ்டாகிராம் பாருங்கள். மேபி வீக்கெண்ட் வந்து நாங்கள் மெரினா பீச் இல்லை பெசங்கட் பீச்சில் வந்து நின்று இருப்போம். ஓகே, I'm 23 years now. How to retire in 45? அதே தான் திரும்ப அது சொல்லியாச்சு. ஒரே கேள்வி திரும்ப திரும்ப நிறைய வருது. ஏன்னா நம்ம அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்திருப்பாங்க. 1,000 to save. 10K can I consider stocks, and 5K I keep it aside for every month and finally put it in FD by the end of year.
ஐ எம் 21 நவ். ஓகே, மாசம் 15,000 சேர்த்து வைக்க முடியுது. 10,000 ஸ்டாக்ஸ்ல நான் போட்டுறேன். 5,000 எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லம்பா சேர்ந்த உடனேயும் ஒரு வருஷம் கடைசியில அதை எடுத்து நான் எஃப்டியில் போட்டுக்கிட்டுமா. 10,000 ஸ்டாக்ல போடுங்க, அந்த 5,000 சேர்த்துட்டே போங்க. அந்த 5,000 எஃப்டியில் போடாமல் ஒரு பாண்ட் வாங்க. அந்த 5,000 பொறுமையாக இருந்து ஒரு 1 lakh ஆகும். அது ஒரு 2 years ஆகும். அந்த 1 lakh வந்த பிறகு பாண்டாக போட்டுருங்க. மறுபடியும் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் பற்றி கேட்குறாங்க. முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிடுங்க சார். இதே வீடியோ ஐபிஓ வந்து போடாதீங்க, ஐபிஓ போடாதீங்க. இதுமாதிரி ஒரு பர்மனன்ட் ஸ்டிக்கரான ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் ஐபிஓ போடாதீங்க. ஆனால் இங்கே ஒரு டிக்கர் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். நோ ஐபிஓ, நோ ஐபிஓ, ஐபிஓ நோ நோ நோ, ஹெச்டிபி, ஐடிபி, டிபிடி, என்ன ஐபிஓ நோ, ஐபிஓ நோ. மறுபடியும் அதே தான் சார். ஐ எம் 42. I have okay, I am 42 and I have 1.5 lakh every month. How can I plan for retirement at the age of 50? No, 8 வருஷம் இருக்கு. விஜய் நடராஜன். Okay, super. You know 1.5 lakh every month. 1.5 lakh every month, 8 yearsங்களா? 42 வயசு ஆச்சு. 50 வயசுல ரிட்டையர் ஆகணும். இல்லை, நீங்கள் என்ன ஒரே ஒரு டவுட் என்னென்னா 8 இயர்ஸாக உங்கள் கோல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் நார்மல் கோல் என்ன மாரி நான் அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் இஃப் ஐ வாஸ் 42 years old and I have to retire by the age of 8 years நான் ரிட்டையர் ஆகணும். என்னோட கதை அப்படின்னா என்னால் 1.5 lakhs மாதம் போட முடியுமா? நான் வந்து 1 lakh பாண்டில் போட்டு பாக்கி 50,000 தூக்கி பட்டாசஸில் போட்டு போவேன். ஸோ என்ன ஆகும்னா வருஷத்துக்கு ஒரு 12 lakhs எனக்கு கிட்ட சேர்த்துருவேன். 8 இயர்ஸில் வந்து 12 into 8 இவ்வளோடா? 12 into 8 இவ்வளோ 96. பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன், சும்மா கேட்டேன். ஒரு 1 crore ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ் இன் பாண்ட்ஸ். 1 crore பாண்டில் இருந்ததுன்னா வருஷம் எனக்கு வந்து ஒரு 10 lakhs இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா ஆல்மோஸ்ட் இன் மை ஹேண்ட் ஐ ஹேவ் 1 lakh a month at the time of retiring at the age of 50. ப்ளஸ் இந்த 50-50 நான் போட்டது வந்து அதுவும் காம்பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ ஐ ஹாவ் அ குட் சிச்சுவேஷன். ஸோ மை ஐடியா வில் பி தட் 1 lakh பாண்டில் போட்டுட்டே போவேன், 50,000 தூக்கி பட்டாசு லிஸ்ட் வாங்கிட்டு போவேன். அப்புறம் 8 yearsல விஷ்ணு வந்து பார்ப்பேன். ஆனந்த் சார் வந்து நேற்று வீடியோவில் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் கன்சிடர் பண்ணுங்க, ஐபிஓ கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னாரே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் தாயம் உருட்டி பாருங்க, கிடைச்சா கிடைக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லாதானே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, வேணா தாயம் உருட்டி பாருங்க அப்படின்னு தான் சொன்னார் நேற்று வீடியோவில். நானும் அந்த கேள்வி கேட்டேன். ஸோ அதுக்காக தான் பதில் சொல்லியிருந்தாரு. இதை பாருங்க, நான் பண்ணுறேன்னா எங்கள் அண்ணா ஐபி போடுறாரோ இன்னும், ஆனால் இல்லை இல்லை கேம்பிள் பண்ணது, அது வேற ஒன்றும் கிடையாது. லாட்ரி டிக்கெட்னு சொன்னார். ஆமாம். ஸோ நான் கரண்டுக்குள்ளே பணத்தை தூக்கி போட்டு அது எதாவது ஆடுதான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஆசை இருந்தால் பண்ணுங்கள், பட் ஐ ஒன்ட் டூ இட். ஏன்னா எனக்கு அது மாரி மைண்ட் செட் கிடையாது. உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் என்ன கேட்குறேன்னு கூட நான் சொல்லிடுறேன், சைக்காலஜி பிஹைண்ட் இட். ஏன்னா உங்களுக்கு எல்லா மேலேயும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே தெரியும், நீங்கள் வந்து என்ன கேட்க மாட்டீங்க. ஏன் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா உங்களுக்கே உள்ள எங்கேயோ குத்துது, இது பண்ணது தப்பா, இது பண்ணது தப்பான்னு ஏன் குத்துதுன்னா, எஸ் இது வந்து ஷுண்டுன்னு உங்களுக்கே தோணுது. எஸ்டபிள்யூபி பற்றி சொல்லுங்கள் சார். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் ஒரு இடம் கிடையாது, சரிங்களா? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் ஒன்றும் கிடையாது. டிஃபன் காஃபி ரேஞ்சு நம்ம ஏதாவது ஒரு பேர் சொல்லியிருந்தோம், இது ஒரு பிளேயர் தான், சரிங்களா? இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறேன். போன பிறகு இப்போ நான் பணம் விட்ரா பண்ணலாம்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷம் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் இவ்வளோ விட்ரா பண்ணலாம்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 3 to 4% விட்ரா பண்ணலாம் ஈக்விட்டி மார்க்கெட்டில். 3 to 4% சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் போட்ட பணம் கம்மியாகாது. க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஆனால் இன்னும் கொஞ்சம் மெதுவாக க்ரோ ஆகும். ஆனால் நீங்கள் வருஷம் ஒரு 3 to 4% வெளில எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ 3 to 4% உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எல்லாம் பேக்வேர்ட் கால்குலேட் பண்ணணும். பேக்வேர்ட் கால்குலேட்னா நீங்கள் வெறும் ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணால் தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ மாதத்துக்கு ஒரு 1 lakh வேணும் எனக்கு, டைம்ஸ் 12, சரிங்களா? அது 12 lakhs இயர். அது வந்து 3% நான் விட்ரா பண்ணது 12 lakhsனா ஐ நீட் டு ஹேவ் 4 crores இன்வெஸ்ட் த மார்க்கெட். 4 crores மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா தென் நான் வருஷம் ஒரு 3%, which is a lakh a month, I can take out without that 4 crores காணாமல் போகாமல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் ஈக்விட்டி மார்க்கெட்டில். இதேமாரி நீங்கள் பாண்டில் வந்து போட்டுடலாம். 4 crores வந்துடுச்சுன்னா அந்த 4 crores தூக்கி நீங்கள் விற்றுட்டு ஃபுல்லாக பாண்டுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா இதே 4 crores வந்து வருஷத்துக்கு வந்து
48 lakhs வரும். 48 lakhs வருதுன்னா நீங்கள் வந்து டிவைட் பை 12. 48 divided by 12 எவ்வளோட? 4. 48 divided by 12. 4. 4 lakhs வரும். ஸோ அங்கே வந்து ஆனால் அந்த 4 crores வந்து வளராது. அந்த 4 crores வந்து பாண்டில் போட்டோம்னா அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ யூ கேன் டூ தட் ஆல்சோ. உங்கள் 4 crores வந்த பிறகு எல்லாத்தையும் வச்சுட்டு பாண்டில் போட்டுடணும். பாண்ட்லேருந்து வருது ஒரு 4 lakhs மாதம் வருது. எனக்கு வந்து 1 lakh நான் எடுத்து I live my life. இந்த பாக்கி 3 lakhs எடுத்து திருப்பி நான் பட்டாஸ் டெஸ்ட் வாங்கிட்டு இருக்கேன். You can do that. Lot of people do. So there's a lot of mix and match. அது வந்து இதான் கரெக்டான வழின்னு ஒன்றும் கிடையாது. ஈச் பர்சனுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிதிஷ், இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸை எந்த பிளாட்ஃபார்மில் வாங்குறது? ஐபிகேஆர் தான் நான் யூஸ் பண்ணது. ஐபிகேஆர் தான் எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லை. ஐபிகேஆர் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிடிச்ச பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா பண்ணுங்கள். பாக்கி பிளாட்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு இடம் தெரியாது. உடனே வந்து இண்டு மணி பற்றி சொல்லுங்கள், வெஸ்டட் பற்றி சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா யூஸ் பண்ணது தெரியாது. ஏன் ஐபிகேஆர் யூஸ் பண்ணுறேன்னா எங்கள் அண்ணன் யூஸ் பண்ண சொன்னேன், நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஒருத்தர் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒருத்தர் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது? நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை தூக்கி அந்த லம்சம்மை தூக்கி ரிட்டையர் ஆகிட்டாரு அந்த லம்சம் எடுத்து ஒரு பாண்டில் போட்டுடுங்க. ஏன்னா அந்த வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் அந்த லம்சம் அமௌண்ட், கார்பஸ் அமௌண்ட்டுக்கு தான் தூக்கி ஒரு பாண்டில் போடுங்க. பாண்ட்லேயே நான் சொன்னது மாரி வரும் உங்களுக்கு மாதம் கையில். அதை எடுத்து நீங்கள் மந்த்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு அதுவும் பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது பட்டாஸ் டெஸ்ட் வாங்குங்க. விக்னேஷ் பார்த்திபன், இப்போ என் கையில் 1.5 கோடி ரூபா இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர். ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபார் மை கிட்ஸ் 5 years and 3 years girl child. Where to invest for 20 to 25 years? How to diversify? அந்த 1.5 crores தூக்கி ஒரு பாண்டில் போடுப்பா. பாண்டில் போட்டிங்கன்னா இவ்வளோ வரும். இது 1 crore is 12 lakh probably. 18 lakhs இயர் வரும். Around 15 lakhs. ஆமாம். ஸோ அரௌண்ட் 1.5 lakhs you get a month. ஆமாம். ஸோ ஆமாம் 1.5 crores தூக்கி பாண்டில் போடு. 1.5 lakhs கையில் கேஷ் வரும். அந்த 1.5 lakhs கையில் கேஷ் வரது வந்து திருப்பி ஒரு 1 lakh பாண்ட் வாங்கிட்டு 50,000 பட்டாஸ் டெஸ்ட் வாங்கிட்டு போங்க. ஏன் 1 lakh ஏன் தூக்கி எல்லாத்தையுமே பாண்டில் போடுதுன்னு சொல்லாமல், இல்லாட்டா எல்லாத்தையும் தூக்கி ஈக்விட்டியில் போடுன்னு சொல்லாமல் இருக்கேன்னா, ஏன்னா 20 years ஃபார் யுவர் கிட்ஸ் இஸ் அ லாங் டைம். இப்போதே இருக்க மார்க்கெட் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ ப்ரிசர்விங் கேபிட்டல் வந்து பெட்டர். ஸோ இந்த 1 lakh வந்து பாண்டாக போட்டு இன்னொன்று 50,000 ஈக்விட்டியில் போட்டுனே போங்க. ஸோ ஓவர் எ பீரியட் டைம் நீங்கள் 1.5 crores வந்து பாண்டிலே வந்து இட் வில் க்ரோ டு அரௌண்ட் 5-6 crores. And you'll be making enough money from the bonds itself and your equity will also grow. By the time உங்கள் குழந்தைங்க வந்து 20 years from now, you'll have more than enough money for college, everything put together. Earn to learn அப்படின்றவர் கேட்டிருக்காரு. What's the difference between consolidated profit and standalone profit? பேலன்ஸ் ஷீட்லையா? எப்பயும் கன்சாலிடேட் தான் பாருங்க. ஸ்டாண்டலோன்லாம் வேஸ்ட். சரிங்க. ஸ்டாண்டலோன் வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த பக்கம் பார்த்து இந்த ரூமில் இந்த நேரத்துக்கு நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன். கன்சாலிடேட் வந்து எல்லாமே அதான் உண்மை. ஸோ இப்பயும் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை படிங்க. இந்த ஸ்டாண்டர்ட் லோன்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. பாண்ட் எங்கே சார் வாங்கணும்? நல்ல ஃபார்ம் இருக்குங்க, கூகுள் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணுங்கள். ஹுசைனி இல்லைன்னா நான் உங்களை டெஃபினட்டாக ஃபோன் பண்ணுறேன். சரி, ஒரு மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டோம் போதும்ல? எனக்கு கேள்வி திரும்ப அதே கேள்வி தான் வந்துட்டு. ஆமாம். ஸோ திருப்பி அடுத்த வாரம் வரோம். வீக்கெண்ட் வேக்கப் வித் வினோத். விஷ்ணு இது மாரி உட்காந்துருப்பாரு. உங்களை திருப்பி வந்து மணி பேஜில் உங்களை பிடிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா நான் வந்தேன். ஸோ திட்டினாலும் திட்டுங்க, பரவாயில்ல. ஐ டோன்ட் மைண்ட். As long as it's some use. If I'm helping, comments are very good. Yeah. So if I'm helping a few people out, I'm more than happy. Actually, comments are very good. So this will be around the same time அடுத்த வாரம் Saturday morning. Around the same time Vishnu when he comes to work office. I'll catch Vishnu and we'll get on like this and we'll have some fun. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கேள்வி வேணும், ஏதாவது தோணுதுன்னா விஷ்ணு போய் இன்ஸ்டாகிராமில் பிடிச்சி அவரை எங்கள் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹேண்டில் அடுத்த வாரம் வினோத் இதெல்லாம் கேளு, இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் கேளுன்னா he'll bring it and we'll have a conversation. சரிங்களா? Thank you for watching. Thank you for joining me. It was fun to be with you guys. Of course I will save this video. வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். யாரெல்லாம் திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ பாருங்கள். உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் அதில் கிடச்சதுன்னா சூப்பர். Where is Google Form? என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போடுறேன். சரிங்களா? திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணணும் அது, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போட்டுட்டேன்.
திருப்பி இப்போ கூகுள் ஃபார்மை திருப்பி இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு ஒரு குரூப் இருக்குது என்னோட கூகுள் இன்ஸ்டாகிராமில், அதுக்குள்ளே தான் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே சார், டன். பை.